ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் நான் வந்து எப்பயுமே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் எம்எம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு லோ இருக்கும், ஒரு அப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லோ வரும், ஒரு அப் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ லோவாக முடியுமோ அவ்வளோ லோவாக ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு எவ்வளோ ஹையாக வந்து விற்க முடியுமோ அவ்வளோ ஹையாக நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக ஒரு மார்க்கெட்னுடைய லோ இல்லை மார்க்கெட் லோவோட ஹையை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து க்ரீடில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இன்னும் வந்து எவ்ரிடே புது புது ஹையை தாண்டி போகிறப்போ மார்க்கெட் வந்து யுஃபோரியாவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வந்து ஆப்டிமிஸ்டிக்காக எல்லோரும் வந்து ரொம்ப க்ரீடோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் வந்து இந்த பக்கமாக இருக்கும். ஸோ அந்த பக்கமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மீனிங் அது. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் எல்லோரும் க்ரீடாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பயப்படணும். ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கான டைம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து எல்லோரும் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா வார்லாம் வந்து சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடில் வந்து இந்த பக்கமாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா எல்லோரும் வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து மோஸ்ட்லி நிறையா பேர் செல் பண்ணிவிட்டு அதுலேருந்து கேஷ் எல்லாம் புல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லோரும் பயந்து இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து க்ரீடியாக இருக்கணும். ஸோ யூஸ்வலாக இந்த நீடில் இந்த பக்கமாக இருந்தது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் சரியான டைமாக இருக்கும்.